ஒரு வாதிப்பு, உடைய வீட்டை குறித்து உண்டான ஒரு பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என்னை பட்சித்தது. நம்மளை பட்சிக்கணும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எதா இருந்தாலும். ஆனா தேவனுடைய வீட்டை குறித்து நீங்கள் நினைப்பீர்களானால் உங்கள் வீட்டை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னத்தை செய்யறாரு? நீங்க தேவனுடைய வீட்டை கட்டினா, ஒரு நாள் நான் ஒரு விஷயத்தை யோசிச்சேன். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் வீடே கட்ட மாட்டேன். ஸ்தோத்திரம். என் மனைவிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த பூமியில இருக்கிறது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கணும், வீடே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆலயத்தை மட்டும் நல்லா கட்டிட்டு ஒரு சின்னதா ஒரு ஆலயத்துக்கும் நடுவில் ஒரு சின்னதா ஒரு சிமெண்ட் ஷீட் வீட்டுக்கு போட்டு போயிடணும், வீடே கட்டக்கூடாது அப்படின்னு என் மனைவிட்ட நான் பேசியிருக்கிறேன். ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இந்த வீடு கட்டப்பட்டு அதுக்கு பின்னால் மேலே டெரஸ் போட்டு இதெல்லாம் கட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். முடிச்சுட்டு நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு என்கிட்ட, நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னார். பிரைஸ் காட். எதுக்கு நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இல்லை, நீ எனக்கு வீட்டை கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன், நான் உனக்கு வீட்டை கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன், நான் தான் ஜெயிச்சேன், உனக்கு நான் வீட்டை கட்டி கொடுத்தேன் அப்படின்னார். பிரைஸ் காட். அவருடைய வீட்டை குறித்து நாம நினைச்சா நம்முடைய வீட்டை குறித்து அவர் நினைக்கிறார். ஒரு பாஸ்டர் ஓடியாரு, ஐயா நாங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். ஓடியாரு, ஒரு பெரிய வீட்டில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வீட்டை கொடுக்க போறாரு, சொந்த வீட்டை கொடுக்க போறாரு அப்படின்னாரு. அதுக்கெல்லாம் பின்னால தான் இந்த சம்பவம் நடந்தது. பிரைஸ் காட். அப்ப தேவன் ஒரு நினைவு வச்சிருக்கிறார். நம்மளுடைய நினைவு தேவனை குறித்து இருக்குமானால் நம்மை குறித்த நினைவு தேவனுக்கு இருக்கும். ஹல்லேலூயா.